இங்கே நடைபெறும் PIT ஸ்டார்ஸ் டே 2025 நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்த ஒரு வாய்ப்பின் திருநாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. இந்த மேடையில் பன்முக திறமைகளால் தமிழ் அணிகளில்லா வேந்தரை தேடி வந்து விருதிற்கே பெருமை சேர்த்து உவகை கொள்ளும் சீராளர், முன்னிலை பெற்ற கல்வியின் பாரம்பரியத்தை செவ்வனே வழிநடத்தி கொண்டிருக்கும் போற்றும் VIT பல்கலைக்கழகத்தின் வேந்தர், எல்லா தலைமுறையினருக்கும் முன்னுதாரண நாயகர், எங்கள் நட்சத்திர குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கல்வி கண் தான். இந்த ஆண்டுதான் 1000 பேர் மாணவர்கள் இருக்கிறார். அதற்கு காரணம் அங்கே போதுமான அளவுக்கு நிதி வசதி இல்லாத காரணத்தினாலே. ஐயா, ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுங்க ஐயா. ஆக்சுவலாக எங்கள் கிராமத்தில் வந்து இன்னைக்கு எல்லா பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் அம்மா வளர்ப்பில் மட்டும் இருக்காங்க, அப்பா வளர்ப்பே இல்லை. காரணம் என்னென்னா எல்லாருக்குமே இன்னைக்கு மதுப்பழக்கங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா மாறிடுச்சு. என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன், எங்கள் அம்மாவுக்கு என்ன சூழ்நிலை இருந்ததோ அதே சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. 150 ரூபாய்க்கு களை எடுத்துகிட்டு வராங்க 3 மணிக்கு. ஆனால் அந்த அப்பா ஏதோ ஒரு வேலை 500 ரூபாய் 600 ரூபாய் பார்த்துட்டு ஈவினிங் வரும்போது அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வராரு. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளும், நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளும் நான் முதற்கொண்டு இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து தான் வெளியில் வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையை தடுக்கிறதுக்கு வேந்தரையா எடுக்கிற முயற்சியோட நாமும் நம் பேரண்ட்ஸும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஞானவேல் ஐயா மற்றும் கார்த்திக் சார் திரைப்பட துணையினரும் இனிமேல் கொஞ்சம் எங்களையும் மனசில் வச்சு நீங்களே கலந்து ஆலோசித்து இந்த விஷயத்துக்கு ஒரு உங்களால் முடிந்த அளவு குறைந்த காட்சிகளை காட்டுமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா இளம் தலைமுறை பள்ளிக்கூடத்திலே ரொம்ப கெட்டு போகிறாங்க. நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு இப்போ போகும்போது இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. என் பக்கத்து வீட்டில் என் தம்பி, என் மாமா பையனே அதுக்கு மிகப்பெரிய ஒரு விக்டிமாக இருக்காங்க இன்னைக்கு. ஸோ இதை நான் இன்னைக்கு சரியான மேடையில் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஆனால் நீ முடிஞ்சா போய் படிச்சுக்கான்னு வீட்டில் அனுப்பிச்சு ஒரு இடம் தான் அரசு பள்ளியாக இருக்கு. அந்த இடத்துல போய் படிச்சு வர மாணவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே போக்கு தான் படிப்பு மட்டும்தான். அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சும் அழைஞ்சு போயிடும், வேற ஏதாவது கொடுத்தா பிடிக்குவாங்க. ஒரு தொழில் கொடுத்தா கூட அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது. கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்னைக்குமே அதை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் கிடையாது, நீங்க கொடுக்க அது ஜாஸ்தியாகிட்டே தான் போகும். அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா போதும், அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை. அப்படி அரசு பள்ளிகளில் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து VIT வரும்போது எனக்கே பொறாமையா இருக்கும். இப்போ நான் வந்து சேகர் சார் சொன்ன மாதிரி பசியோ வறுமையோ பார்க்காத ஒரு ஆள் தான். ஆனாலும் நான் VIT-க்குள்ள வரும்போது இது வெளிநாட்டில் இருக்கிற காலேஜ் தான் இருந்துச்சு. எனக்கு நான் கச்சத்தூர் காலேஜ் படித்தேன். இங்கெல்லாம் நம்ம படிக்கலையேன்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆப். கல்வி முக்கியம்னு நினைக்கிறோம், அந்த அளவுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே விவசாயத்தை விவசாயம் பண்றவங்க எல்லாரும் பையனுக்குள்ளேயும் பெறப்படுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. விவசாயத்துக்குள்ள வந்துடாதான் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமுதாயத்துல விவசாயிகள் நமக்கு போர் வீரர்கள் அளவுக்கு மதிக்கத்தக்கவங்க. அவங்கள நாம மதிக்கணும், அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இப்போ விவசாயினா பொண்ணு கொடுக்கறது இல்லைங்க நிலைமை மாறி, விவசாயியா இருக்கானா நான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்ற ஒரு நிலைமை வரணும். ஏன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல சாப்பாடு, உணவு, தண்ணிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதை இன்னும் கையில் எடுத்துட்டு இருக்கிறவங்க நம்ம விவசாயிகள் தான். இன்னைக்கு விவசாயிகள்னா 60 வயசு தாண்டினவங்கன்ற ஒரு நிலைமை இருக்கு. விவசாயிகள் 60 வயசு தாண்டினவங்களே யங்ஸ்டர்ஸ் விவசாயத்துக்கு வரணும். ஸோ இப்படி பொதுவாகவே நம்ம சமுதாயத்தில் விவசாயிகளுக்கு கண்ணோட்டம் மாறணும். இங்கே விவசாயிகளை யங்ஸ்டர்ஸ் எடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை அங்கீகரிக்கணும், அவங்களுக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்படிங்கும்போது உழவன் ஃபவுண்டேஷன் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் இயற்கை சார்ந்த விவசாயம் பண்றவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5 to 6 பேர், அது விவசாயம் மட்டும் இல்லை, வெட்டனரி டாக்டர்ஸா இருக்கலாம். ஆனா ஸோ விவசாயத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா இப்போ 2 லட்ச ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பணம் எதுக்கு கொடுக்குறேன்னா அது அவங்க அந்த விவசாயத்தை
தான் பயன்படுத்துவாங்க. அதனால அது ஒரு பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்.